Vista College Principal, Mr. Venkatesh, onto the mic. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இன்ஸ்டியூட் நடத்திருக்கக்கூடிய அவர் கருணாகரன் சார் வந்து எனக்கு நம்ம நல்லா பழக்கம். காலையில் என்னை இன்வைட் பண்ணார், வந்துட்டு வாங்க சார் அப்படின்னாரு. ஸோ இப்போ நான் காலேஜில் 33 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 20,000 பீப்புள் கிராஜுவேட் ஆகி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ஸ்டேட்ஸில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா காசு செலவு பண்ணி படிக்க வச்சாலும் குழந்தைகள் வந்து படித்து ஜாபுக்கு போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி ஒரு ஹாலில் என்ன பண்ணால், ஒரு மீட்டிங் போட்டிருக்கும் பொழுது ஒரு 400 பேர் ஹாலில் வந்து செமினார் நடந்துட்டு இருக்கு. ஒரு பையன் பேசிட்டே இருந்தான். பேசிட்டே இருக்கப்போ ஏன்னா பேசிட்டே இருக்க, போடா வெளியே அப்படின்னு துரத்தி விட்டேன். போடா வெளியேன்னு துரத்தி விட்டேன். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா, நேரில் வந்து என்னோட பிரின்சிபால் ரூமில் வந்து உங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்காரனை வந்து பார்க்க வந்தார். பார்க்க வந்தோன்னே ஒரு அப்பா தூக்கி இந்தாங்க சார் அப்படின்னா, என்ன அப்படின்னு கேட்டேன். இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கி போட்டான் ஒரு பிரின்சிபல் முன்னாடி. என்னப்பா என் மேலே கோவமா, அவ்வளோ தூக்கி போட்டேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆடிட்டோரத்தை விட்டு என்னை வெளியே போக சொன்னீங்களா சார்? ஆமாண்ணாரு. அந்த ஹாலில் வந்து நான் மட்டும்தான் சார் இந்த வந்து பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ரொபேஷனர் ஆஃபீஸர் ஆகி 40,000 சம்பளம் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், நான் வெளியே துரத்தி விட்ட பையன் ஒரு பிரின்சிபால் கிட்ட ஒரு கோவமாக வந்து அவன் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேங்கிற ஒரு பந்தாவை வந்து எங்களை காமிக்கிறான். அப்போ நான் சொன்னேன், உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டேன். என்ன சார் மறுபடியும் எங்கள் அப்பா கூப்பிட்றீங்க அப்படின்னா, படிக்கிறப்ப எங்கள் அப்பா கூப்பிட்றீங்க, இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்றீங்கன்னாரு. இல்லை உங்கள் அப்பா கூப்பிட்டு பேசியே ஆகணும் அப்படின்னு ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசினேன். அப்போ அவங்க அப்பா சொன்னார், எங்கள் சன் இங்கே வந்திருக்காரு, உங்கள் ரூமில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாரு. ஆமாம் சார், அன்றைக்கி கிளாஸில் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்கல்ல, அந்த வெளியே போன பையன் வந்து கஷ்டப்பட்டு படித்து 40,000 கொண்டு வந்து இப்போ தான் சம்பளத்தை வந்து என் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா சார். நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து செவ்வாப்பேட்டில் வந்து மூட்டை தூக்கிட்டேன் சார். மூட்டை தூக்கி முதுகெல்லாம் வலிச்சுட்டு இருந்தேன் சார். அவன் கட்டு ஒரு 40,000 என் கையில் கொடுக்குறப்ப என் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து சார் அப்படின்னாரு. பார்த்தியா அவங்க அப்பாவை கேட்டேன், பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பின்னாடி சாரி சார், அந்த பையன் ஒன்றுமே பேசல, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டால், அந்த வெறியோட அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த எக்ஸாமினேஷனை படித்து பாஸ் பண்ணி ஒரு பிரின்சிபலாக வந்து நான் வந்து திட்டிட்டேன் ஒரு பந்தா விட்டு எங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சு அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா மாதம் ஒரு 40,000 சம்பளத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறப்போ அவருடைய கண்ணில் எவ்வளோ ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சிருப்பாரு. அவர் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறார் செவ்வாப்பேட்டில், அவர் வந்து எங்கிட்ட வந்து அவ்வளோ ஆனந்தப்பட்டார். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து இப்போ துணை வேணும் சொல்லிட்டு போயிருப்பாரு, டெப்டி கமிஷனர் வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபா பேங்க்கில் போட்டால் இன்றைக்கி வந்து 400 ரூபா தான் வட்டி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க, 400 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி ஒருத்தர் கை நீட்டி 30,000 40,000 வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து 50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா சொத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் வாங்கியிருக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு படிப்பு, கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று. ஒரு காலத்தில் வந்து HCL கம்பெனியில் இந்த பேர் 100 பேர் வந்து மீட்டிங் போட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. சுனாமி வந்து அன்னைக்கு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தா, 10 நாளாக படிச்சிருக்கிறப்ப சொன்னா, அப்படி 10 நாள் படிச்சு முடிச்சுட்டு இது மாதிரி மீட்டிங்கை போட்டு, என்னம்மா எதுக்குமா இங்கே வந்து படிச்சிங்க, அந்தமான்லேருந்து வந்து இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் சுனாமி வந்தது சார், எங்கிட்ட இருக்கிற எல்லா காசும் போயிடுச்சு, எங்கள் வீடு எல்லாமே போயிடுச்சு, நகை எல்லாமே போயிடுச்சுன்னு. மறுபடியும் எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். மறுபடியும் படித்து நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் எல்லாம் சம்பாதிச்சிடுறேன் சார். எந்த சுனாமி வந்தாலும் என்னுடைய கல்விங்கிறத வந்து எந்த சுனாமி எடுக்க முடியாது சார் அப்படின்னு. அப்படி ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு உங்களை வந்து இந்த டிகிரி மட்டும் இல்லாமல் நிறைய வந்து முன்னேறணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், உங்கள் தொழிலில் வந்து நீ நல்லபடி செய்யணும். ரேஸ் இன்ஸ்டியூட் உங்களுக்கு 200 பேரை வந்து வாரி வழங்கி ஜாப்பை கொடுத்துருக்குறாங்க, 200 ஃபேமிலியை வந்து வாழ வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட் நடத்துறவங்களுக்கும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாம் நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.